பார்த்தீங்கன்னா யோசேப்பின் சிறையிருப்பு உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. யோசேப்பை சகோதரர்கள் குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க, இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டாங்க, எகிப்துக்கு அடிமையாக போனான், போத்திபார் வீட்டில் போய் சிறைப்பாலையில் இருந்தான், அங்கே தவறாக குற்றம் சாட்டப்பட்டான், திரும்பி சிறைச்சாலைக்கு போனான், சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது, கத்தர் கிருபை செஞ்சார். அந்த சிறைச்சாலையில் 2 பேர் ஒரு நாள் வராங்க, ஒருத்தன் சுயாம்பாகின் தலைவன், இன்னொருத்தன் பானபாத்திரக்காரன் திராட்சரசத்தை பார்வோன் பக்கத்தில் உட்கார்ந்து ஊற்றி கொடுக்கிறவன். சுயாம்பாகின் தலைவன் ஒரு சமயக்காரன் இல்லை, ஆமாம், ஒரு குக்கு. இவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. காலையில் பார்த்தா 2 பேரும் கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க, கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. யோசேப்பு வந்து பார்க்குறான், என்னப்பா என்ன கலக்கம், என்ன விஷயம் என்று சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டப்போ, நேற்று 2 பேருமே சொப்பனம் பார்த்தோம். சொல்லு சொல்கிறான். அப்பா 3 நாளைக்குள்ள பானபாத்திரக்காரன் சொல்றான், 3 நாளைக்குள்ள நீ பார்வோனுடைய ஸ்தானத்தில் மீண்டும் உயர்த்தப்பட்டு நீ உன் கையில் பாத்திரம் இருக்கும், நீ அவருக்கு தாட்சரசம் கொடுப்ப, மீண்டும் பார்வோன் உன்னை உயர்த்திடுவார், only 3 days அப்படின்றான். அப்ப சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், நீ ஒண்ணு நினைச்சுக்கோ, நீ உயர்த்தப்பட்டிருக்கிற காலத்துல நெல்லுக்கு பாயும்போது கொஞ்சம் புல்லுக்கும் பூவோட சேர்ந்து நாரும் இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அவன் சொல்கிறான், என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கோ, விட்டுறாத அப்படிங்கிறான். இவனும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஊர் அரசியல்வாதியோட மோசமாக உறுதிப்பாடு கொடுத்துட்டு போகிறான் பாருங்க. ஆமாம், டாக்கு கண்டிப்பாக அவனை நான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா, கடைசியில் வேதம் சொல்லுகிறது, அவன் 2 வருஷம் யோசேப்பை நினையாமல் போனா. இருக்கா? அப்படித்தானே இருக்கு வசனம், இருக்காப்பா? 2 years யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். சில நேரம் நம்ம நன்மை செஞ்சிருப்போம், சில ஆள்லாம் நம்மளை மறக்கும். பார்த்தீங்களா? மறக்குதுல, மறந்துருச்சா இல்லையா? சொல்லுங்கப்பா. நமக்கு எவ்வளோ வருத்தம், அந்த பையெல்லாம் நம்மளால் ரசிக்கப்பட்ட பையன், நம்மளால் சர்ச்சை கூட்டு வந்த பையன், நம்மலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அந்த ஆள் மறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். என்ன இருக்குமா இருக்காதா? சில நேரம் அப்படி வருத்தமாக இருக்கும் தெரியுமா? அந்த ஆள் மறக்கிறது நல்லது. ரொம்ப சீரியஸா பேசிட்டேனோ? சில ஆள் மறந்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. சில மண்டையில இருந்து நம்ம எரேஸ் ஆனாதான் அந்த பெரிய தலைக்கு நம்ம ஞாபகம் வரும். நம்ம மனுஷ மண்டையிலேயே நம்மளை தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல மகத்துவமானவர் மண்டையில நம்மளை குறித்த பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.